சமீபமாக நாம் தமிழ் தம்பிகள் வாரம் வாரம் மேடையை போட்டு பெரியாரை பற்றி இல்லாத கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள், தவறான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம திராவிட அமைப்புகள், பெரியாரிஸ்ட் அமைப்புகள்லாம் அவங்களும் வார வாரம் மேடை போட்டு திரிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. இதுக்கு இடையில் பெரியார் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துச்சு. அவங்க கட்சியை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க பெரியார் எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்த எந்த மேடைகள் ஆகட்டும், இல்லை எந்த நிகழ்ச்சியிலையும் பெரியாரை பற்றி பேசுனது கிடையாது. பெரியாரோட கொள்கை இளைஞர் பரப்புனது கிடையாது. பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதும் கிடையாது. சரி, பெரியார் அதாவது மற்ற விஷயங்கள் கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம், ரைட்டு. பெரியாரையே போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கொள்கை தலைவரும். விஜய் பற்றி பேசுனா கம்மனில் வண்டையாக திட்டிட்டு போகிறானுங்க. உங்கள் கொள்கை தலைவரும் நீங்கள் அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவர் கொள்கைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் அவர் யாராவது திட்டினா கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நஹி. சமீபமாக நாம் தமிழ் தம்பிகள் வாரம் வாரம் மேடையை போட்டு பெரியாரை பற்றி இல்லாத கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள், தவறான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம திராவிட அமைப்புகள், பெரியாரிஸ்ட் அமைப்புகள்லாம் அவங்களும் வார வாரம் மேடை போட்டு திரிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. இதுக்கு இடையில் பெரியார் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துச்சு. அவங்க கட்சியை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க பெரியார் எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்த எந்த மேடைகள் ஆகட்டும், இல்லை எந்த நிகழ்ச்சியிலையும் பெரியாரை பற்றி பேசுனது கிடையாது. பெரியாரோட கொள்கை இளைஞர் பரப்புனது கிடையாது. பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதும் கிடையாது. சரி, பெரியார் அதாவது மற்ற விஷயங்கள் கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம், ரைட்டு. பெரியாரையே போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கொள்கை தலைவரும். விஜய் பற்றி பேசுனா கம்மனில் வண்டையாக திட்டிட்டு போகிறானுங்க. உங்கள் கொள்கை தலைவரும் நீங்கள் அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவர் கொள்கைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் அவர் யாராவது திட்டினா கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நஹி.